Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் அவர்களின் பார்த்தோமேனால் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் பாகிஸ்தானில் லாகூர் விமான தளத்தின் அருகிலே அடுத்தடுத்து 2 வெடிகுண்டுகள் தற்பொழுது வெடித்திருக்கிறது. தற்பொழுது இந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழ்நிலையில் பிரதமர் அவர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர்களை சந்தித்து பேசியிருப்பதும் அனைத்து கட்சி கூட்டம் கூட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவான ஒரு ஆலோசனை நடத்தப்படும் என தெரிய வருகிறது. அதற்கடுத்து பாகிஸ்தான் எதிர் தாக்குதல் நடத்தினால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவான ஒரு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறது. இது போன்ற அடுத்தடுத்து நிகழக்கூடிய சம்பவங்களும் தற்பொழுது தேசத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகளை உலக நாடுகளும் தற்பொழுது கூர்ந்து கவனித்து வருகின்றன. ஏனென்று சொன்னால் இந்தியா பார்த்தோம்னால் பல நாடுகளுக்கும் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்து வருகிறது. இதனால் அவர்களுடைய பொருளாதாரமும் பாதித்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருந்து வருகிறார்கள். அதே சமயத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உட்கார்ந்து பேசி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்றும் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் பார்த்தோம்னால் முயற்சி செய்து வருகின்றன. கத்தார் கூட இது தொடர்பாக சமரச முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. சீனாவிற்கான தூதரும் பார்த்தோமேனால் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து பேசியிருந்தார். இது போன்ற ஒரு பதற்றமான சூழ்நிலையில் தற்பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுடன் சந்தித்து ஆலோசித்து வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பின்பு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்ற மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் திமுக சார்பிலும் முக்கிய தலைவர்கள் TR பாலு, கனிமொழி, ஆராசா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கட்சிகளின் தலைவர்களும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதற்கு முன்னோட்டமாக தற்பொழுது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்த்தோமேனால் அவர் தலைமையிலும் இந்த மாநாடானது முப்படை தளபதிகளின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் தற்பொழுது காஷ்மீர் செல்ல இருக்கிறார். அங்கு அவர் முகாமிட்டு அவர் இந்த பாதுகாப்பு பணிகளை முடுக்கிவிட இருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதல்வர் உமர் அப்துல்லா அவர்களும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பார்த்தோமேனால் இந்திய அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருந்து வருகிறது. அதனால் முழுமையான ஒரு பாதுகாப்பு வலயத்திற்குள் காஷ்மீர் கொண்டு வரப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க இருக்கிறது ஏனென்று சொன்னால் பாகிஸ்தான் பார்த்தோம்னால் அமைதியான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது லாகூர் விமான நிலையத்தில் அருகிலேயே 2 குண்டுகள் வெடித்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு பதற்றமற்ற சூழ்நிலை தான் தொடர்ந்து நிலவி வருவதும் அடுத்த கட்ட என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பதனை வரக்கூடிய நேரங்களில் பார்த்தோம்னால் பொறுத்திருந்து பார்க்கலாம்.